ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஓல்டு என்சிஆர்டியில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் சர்மா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி புக் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு என்சிஆர்டி தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்டர் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்டோரியன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ இந்த ரெண்டு சாப்டருமே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நீங்கள் படிக்காதீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து தேவையில்லை இது. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் சோர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க, படிக்கணும். ஜியோகிராஃபிக்கல் செட்டிங் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஈக்கோலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லிங்குவிஸ்டிக் பேக்ரவுண்ட் லாஸ்ட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மெயினாக இதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகிறது ஓல்டு ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக் ஏஜ், நெக்ஸ்ட்டு சால்கோலித்திக் ஏஜ், ஹரப்பன் கல்ச்சர், ஐடென்டிட்டி ஆஃப் ஆரியன் கல்ச்சர், த ஏஜ் ஆஃப் ரிக்வேதிக், நெக்ஸ்ட் த லேட்டர் வேதிக், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் அண்ட் புத்திசம், டெரிட்டோரியல் ஸ்டேட்ஸ் ஆஃப் த மகதா, ஸோ ரைஸ் ஆஃப் மகதா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இரானியன் அண்ட் மெசிடோனியன் இன்வேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்ணா சிஸ்டம் அண்ட் த ஏஜ் ஆஃப் புத்தா பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மௌரியன் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மௌரியன் ஏஜ்லையுமே வந்து த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மௌரியன் ரூலுமே வந்து கொடுத்துருக்காங்க 19th சாப்டரில். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் கூட கான்டாக்ட் ஆனதால் நம்ம என்னென்ன இம்பேக்ட் பார்த்தோம். அதுக்கப்புறமா சத்வாஹானா ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சவுத் பற்றியுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காமர்ஸ் ட்ரேட் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னுட்டு, குப்தா எம்பையர் வந்து எப்படி ரைஸ் ஆச்சுன்னு கொடுத்துருக்காங்க. 25th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் குப்தா ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் சிவிலைசேஷன் இன் ஈஸ்டர்ன் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். நம்ம டிஎன் புக்லையுமே இல்லை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்சிஆர்டிலையுமே இல்லை. ஸோ ஈஸ்டர்ன் இந்தியா, இந்த ஒடிசா, பெங்கால் எல்லாம் இருக்குல்ல, அந்த சைடு பற்றி கொடுத்துருக்காங்க. 27th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா அண்ட் ஹிஸ் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹர்ஷவர்தனா பற்றி. நெக்ஸ்ட் பிராமனைசேஷன், ரூரல் எக்ஸ்பென்ஷன் அண்ட் பீஸ் அண்ட் ப்ரொடெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க கொஞ்சம். ஓகே, ஸோ எப்படி பிராமனைசேஷன் ஆச்சு என்ன நீட்டெல்லாம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இன் ஃபிலாசபி, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டிஎன் புக்லேயும் இல்லை, நியூ என்சிஆர்டிலும் இல்லை, ஸோ இதை நீங்கள் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கல்ச்சரல் இன்ட்ராக்ஷன் வித் ஏஷியன் கண்ட்ரி, இது வந்து நடுவில் நம்ம டிஎன் புக்லேயுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டு மெடிவல், சீக்வன்ஸ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், லீகசி இன் சயின்ஸ் அண்ட் சிவிலைசேஷன். ஓகே, ஸோ இதோட 33 சாப்டரோட வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா ஓல்டு என்சிஆர்டியில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு சில சாப்டர் வந்து பார்க்கலாம், இந்த புக்கில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புக்கில் படிக்கணும்னா உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிங்கன்னா நான் இந்த புக்கு, நம்ம டிஎன் புக், நியூ என்சிஆர்டி மூணுத்தையும் கம்பைன் பண்ணி கிளாஸஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 2026, 2027 யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்டை போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள்.